அன்பான வாசக தோழமைகளுக்கு வணக்கம். அடுத்து என்னுடைய புத்தக பயணத்துல யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் அந்த புத்தகத்த போடலாம் அப்படிங்கிற ஐடியாவ எனக்கு குடுத்தது என்னுடைய சகோதரர் சேகர் அவன் ஒரு புத்தக விரும்பி. அவருடைய பரிந்துரையின் பேரிலும், அவனுடைய உதவியாலயும் தான் என்னுடைய புக்ஸ யுவால் நோவா ஹராரியோட புக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அத பத்தி போடலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஷேப்பியன்ஸ் மனித குலத்துடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இத தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. எனக்கு விடுமொழியான புத்தகங்கள படிக்கும் பொழுதே எனக்கு ஒரு சிறிய ஒரு மனத்தாங்கல் இருக்கும். கொஞ்சம் என்னால நம்முடைய நடைமுறை பேச்சு வழக்குல இல்லாம, சில இடங்கள்ல முரண்பாடா இருந்த மாரி சொற்றொடர்கள்லாம் அமைஞ்ச மாரி ஒரு ஃபீல் எப்பவுமே எனக்கு வரது உண்டு. ஆனா உண்மையாவே சொல்றேன். நாகலட்சுமி சண்முகம் இந்த புத்தகத்த தமிழ்ல மொழிபெயர்க்கிறது எனக்கு அந்த மாரியான முரண்பாடுகள நான் வாசித்த மொழிபெயர்ப்பாக்க புத்தகங்கள்ல இருந்து இது சிறப்பா தான் எனக்கு அமைஞ்சது. இது ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் அப்படிங்கிறதையே நான் ஃபீல் பண்ணல. நல்லா பண்ணியிருந்தாங்க. பில் கேட்ஸ் ஷேப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்த பத்தி அவர் குடுத்திருக்கிற கருத்துக்கள் மனித குல வரலாறு குறித்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு இந்நூல். இதை படிக்கத் தொடங்கிவிட்டால் கீழே வைக்க மனமே வராது அப்படின்னு பில் கேட்ஸ் அந்த புத்தகத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகம் 10,00,000 பிரதிகள் விற்பனை ஆயிட்டு 30 மொழிகள்ல மொழியாக்கம் இந்த புத்தகத்துடைய பின்னடையில இருக்கிற வாசகங்கள். இது மனிதனுடைய கதை. வாலில்லா குரங்கிலிருந்து வந்த அவன் உலகை ஆட்டி படைக்கும் ஒருவனாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது பற்றிய கதை இது. நம் இனத்தின் கதையை இவ்வளவு அழகாகவும், சுவாரஸ்யமாகவும், விறுவிறுப்பாகவும், செறிவாகவும், சிந்தனையை தூண்டும் விதத்திலும் கூற முடியுமா? நம்மை மலைக்க வைக்கிறார் ஹராரி. நம்மை மருள வைக்கின்ற எண்ணற்ற விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சில. மனிதன் கண்டுபிடித்துள்ள மதங்களிலேயே வெற்றிகரமான மதம் முதலாளித்துவம்தான். வரலாற்றில் இழைக்கப்பட்டுள்ள குற்றங்களிலேயே மிக கடுமையான குற்றம் நவீன வேளாண்மையில் விலங்குகள் நடத்தப்படுகின்ற விதம்தான். தற்கால மனிதர்களாகிய நாம் தற்கால மனிதர்களை விட அப்படியொன்றும் அதிக மகிழ்ச்சியாக இல்லை. வரலாற்றை திரும்பி பார்ப்பதே படிப்பணிகளை கற்றுக்கொள்ளத்தானே. நம் மூதாதையரின் தவறுகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளாவிட்டால் மனித குலத்திற்கு என்ன நிகழும் என்பதை எச்சரிக்க தவறவில்லை இந்நூல் ஆசிரியர். அமர்க்கலமான 70,000 ஆண்டு கால வரலாற்று சுற்றுலாவிற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டு உள்ளே நுழையுங்கள். இது புத்தகத்துடைய பின்னட்டையில் இருந்த வாசகங்கள். புத்தகத்துடைய முன்னட்டையில 2வது பக்கத்துல இருந்த வாசகங்கள். நெருப்பு நமக்கு சக்தியை கொடுத்தது. வம்பு பேச்சு நமக்கிடையே கூட்டுறவை வளர்த்தது. வேளாண்மை நம்முள் பேராசையை தூண்டியது. கட்டுக்கதைகள் சட்ட ஒழுங்கை பராமரிக்க உதவின. பணம் நாம் நம்புவதற்கு ஒன்றை கொடுத்தது. முரண்பாடுகள் கலாச்சாரத்தை உருவாக்கின. அறிவியல் நம்மை படு பயங்கரமானவர்களாக மாற்றியது. கோடான கோடி உயிரினங்களில் ஒன்றாகவும் அரைக்குறை ஆடைகளுடன் பரட்டை தலையுடனும் காய்கனிகளை பொறுக்கிக் கொண்டும் எதிர்ப்பட்ட விலங்குகளை வேட்டையாடி தெரிந்து கொண்டும் இருந்த மனித இனம் படிப்படியாக மாறி இன்று உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஓர் இனமாக உருவானது இப்படித்தான். யுவால் நோவா ஹராரி நூலாசிரியர். நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் என்னவாக இருந்தாலும் சரி, நம் உலகை பற்றிய அடிப்படை சித்தரிப்புகளை பற்றி கேள்வி எழுப்பவும், கடந்த கால வளர்ச்சிகளை நிகழ்கால பிரச்சனைகளோடு தொடர்புபடுத்தி பார்க்கவும், சர்ச்சைக்குரிய விவகாரங்களைக் கண்டு பயப்படாமல் இருக்கவும் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். முனைவர் யுவால் நோவா ஹராரி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்து வரலாற்றில் முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் இப்பொழுது ஜெருசலம் ஹிப்ரூ பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். உலக வரலாறு குறித்து அவர் தனித்துவமான ஆய்வுகள் நடத்தி வருகிறார். அவருடைய ஆய்வுகள் பின்வரும் பரந்த கேள்விகளுக்கு விடை காண்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. வரலாற்றுக்கும் உயிரியலுக்கும் இடையேயான உறவு என்ன? வரலாற்றில் நியாயம் இருக்கிறதா? வரலாற்றின் ஊடாக மக்கள் அதிக மகிழ்ச்சி அடைந்தனரா என்ற கேள்விகளுக்குத்தான். ஹராரி நடத்துகின்ற மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு என்ற தலைப்பு கொண்ட இணையவழி பயிற்சி வகுப்பில் 65,000த்திற்கும் அதிகமானோர் பங்கு கொண்டு பயின்று வருகின்றனர். ஷேப்பியன்ஸ் என்ற இந்நூல் உலகம் நெடுகிலும் வெற்றிகரமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. உலக அளவில் 30 மொழிகளில் இது பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டில் பேராசிரியர் ஹராரிக்கு பொலோன்ஸ்கி விருது வழங்கப்பட்டது. ஷேப்பியன்ஸ் புத்தகத்தை பற்றிய மாமனிதர்கள் குறிப்பிட்டுள்ள வரிகள். இப்புத்தகம் சுவாரஸ்யமாகவும் சிந்தனையை தூண்டும் விதத்திலும் எழுதப்பட்டுள்ளது. பாரக் ஒபாமா, முன்னாள் அமெரிக்க அதிபர். வரலாறு மற்றும் நவீன உலகம் குறித்த மாபெரும் கேள்விகளை மிக சாதுரியமாக கையாளுகின்ற இந்நூல் விலாவரியாகவும் அற்புதமான நடையிலும் எழுதப்பட்டுள்ளது. ஜரேட் டைமண்ட் புலிட்சர் விருது பெற்ற நூலாசிரியர். அறிவு களஞ்சியமாக திகழும் ஷேப்பியன்ஸ் நம் சிந்தனையை தட்டி எழுப்புகிறது. அருமையான நூல். வால் ஸ்ட்ரீட் ஜர்னல். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸின் காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் இயற்பியலுக்கு ஆற்றிய பணியை ஹராரியின் போற்றுதலுக்குரிய ஷேப்பியன்ஸ் புத்தகம் மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு ஆற்றுகிறது. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை நமது இனத்தின் விறுவிறுப்பான வரலாற்று பயணத்திற்கு வாசகர்களை அழைத்துச் செல்கிறது இந்நூல்.
இது ஒரு முக்கியமான புத்தகம். வாஷிங்டன் போஸ்ட். உங்களுடைய மூளையில் படிந்திருக்கும் சிலந்தி வலைகளை களைந்து எறிய உதவும் வகையான புத்தகம் இது. ஹராரியின் அறிவார்ந்த விவாதங்கள் உங்களை வாய்ப்பிழக்க வைக்கும். சண்டே டைம்ஸ், லண்டன். மொழிபெயர்ப்பாளர் நாகலட்சுமி சண்முகம் அவர்களிடமிருந்து ஒரு சிறு குறிப்பு. அன்பார்ந்த வாசகர்களுக்கு வணக்கம். ஷேப்பியன்ஸ் என்ற இந்நூலின் மொழிபெயர்ப்பு எனக்கு ஒரு அற்புதமான இனிய பயணமாக இருந்தது. இந்நூலை மொழிபெயர்ப்பதிலும் சரிபார்ப்பதிலும் திருத்தி அமைப்பதிலும் கடந்த 100 நாட்களாக நான் செலவிட்டு வந்துள்ள நேரத்தை நான் உண்மையிலேயே மிகவும் ரசித்தேன். இப்பயணம் எவ்வளவு உற்சாகமூட்டுவதாக இருந்ததோ அதே அளவு சவாலானதாகவும் இருந்தது. உலகம் நெடுகிலும் பல 10 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ள எண்ணற்ற ஆராய்ச்சிகளின் வாயிலாக கிடைத்துள்ள வரலாற்று தகவல்களையும் அறிவியல் தகவல்களையும் அரசியல் தகவல்களையும் பொதுமக்களுக்கு தெரிவிப்பதுதான் இந்நூலின் ஆசிரியரான திரு யுவால் ஹராரியின் நோக்கமாகும். எனவே இந்நூலின் விவரிப்பு மிக கச்சிதமானதாகவும் வாசகர்களுக்கு சுவாரஸ்யமூட்டக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்காக அந்தந்த துறை சார்ந்த ஏராளமான அதே சமயம் பொருத்தமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியுள்ளார். இயற்பியல், செயற்கை அறிவு, சைபார்க், உயர் மின்னணுவியல் போன்ற பல அறிவியல் துறைகளுக்கு உரிய தனித்துவமான வார்த்தைகளை அவர் பரவலாக பயன்படுத்தியுள்ளார். அவற்றுக்கு இணையான மற்றும் பொருத்தமான தமிழ் வார்த்தைகளை தேடி கண்டுபிடிப்பதுதான் நான் எதிர்கொண்ட சவால்களில் ஒன்று என்றால் அது மிகையல்ல. எனவே ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கின்ற பொருத்தமான தமிழ் வார்த்தைகளை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். சில தமிழ் வார்த்தைகள் புழக்கத்தில் இருந்தாலும் படிப்பதற்கு கரடுமுரடாகவும் புரிந்து கொள்வதற்கு கடினமானதாகவும் இருக்கும் பட்சத்தில் அவற்றை நான் தவிர்த்திருக்கிறேன். தங்கு தடையற்ற வாசிப்பிற்கு இடையூறாக இருந்ததாக நான் கருதிய சில வார்த்தைகளையும் நான் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டேன். சில இடங்களில் ஏற்கனவே இருக்கின்ற வார்த்தைகளை புதிதாக ஒன்றிணைத்து அவற்றை நான் இந்நூலில் பயன்படுத்தியிருக்கிறேன். அப்படி ஒரு சில வார்த்தைகள் ஓரிரு அத்தியாயங்களில் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக தொழில்நுட்பம் தொடர்பான விஷயங்கள் இடம்பெற்றுள்ள அத்தியாயங்களில் இதை நீங்கள் காண்பீர்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான சில ஆங்கில வார்த்தைகளுக்கு பொருத்தமான தமிழ் வார்த்தைகள் பரவலாக புழக்கத்தில் இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் அப்படியே அவற்றின் ஆங்கில உச்சரிப்புடன் தமிழிலேயே எழுதியிருக்கிறேன். அதே போல இந்நூலில் இடம்பெற்றுள்ள பெயர் சொற்கள் அனைத்தும் அந்தந்த மொழிகளில், ஸ்பானிய மொழி, ஆங்கிலம், லத்தீன் போன்ற மொழிகளில் அவற்றுக்கு உரிய உச்சரிப்பின்படி அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சில பெயர் சொற்கள் தமிழில் நெடுங்காலமாக பயன்படுத்தப்பட்டுள்ள வந்த நிலையில் அவற்றின் உச்சரிப்பு மூலமொழியில் இருந்து வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் அவற்றை அப்படியே வாசித்து பழகிவிட்டதால் நான் அவற்றை மாற்றாமல் அப்படியே பயன்படுத்தியிருக்கிறேன். தீவிர வாசகர்களுக்காக ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இடம்பெற்றுள்ள சிறப்பு வார்த்தைகளை ஆங்கிலம் மற்றும் தமிழ் உள்ளடக்கிய கலைச்சொல் பட்டியலில் ஒன்றை இந்நூலின் முடிவில் நான் கொடுத்திருக்கிறேன். தகவல் துல்லியமானதாகவும் வார்த்தைகள் எளிமையானதாகவும் வாசிப்பு தங்கு தடையற்றதாகவும் இருப்பதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளேன். இந்நூலின் மொழிபெயர்ப்பின் பொழுது பல இடங்களில் எழுந்த சந்தேகங்களை தொகுத்து இந்நூலின் ஆசிரியரான ஹராரிக்கு அவற்றை மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்து அவர் அதற்கு அளித்த விளக்கங்களை மனத்தில் இருத்தி மொழிபெயர்த்துள்ளேன். ஹராரி அவர்கள் சமீபத்தில் மும்பைக்கு வருகை தந்த பொழுது நான் அவரை நேரில் சந்தித்து பேசி அப்பொழுதும் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டது மொழிபெயர்ப்புக்கு பெரும் உதவியாக இருந்தது. இப்புத்தகம் தமிழ் வாசகர்களுக்கு சுவாரஸ்யமூட்டுவதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்காக இதன் மொழிபெயர்ப்பு நெடுகிலும் தன்னுடைய வழிகாட்டுதலாலும் பரிந்துரைகளாலும் எனக்கு பேருதவியாக இருந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான பத்மஸ்ரீ அவ்வை நடராசன் அவர்களுக்கு நான் இங்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு வாசகர் என்ற முறையில் இந்நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு அவற்றை விட சிறப்பான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வந்தால் அவற்றை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தும் பட்சத்தில் தமிழ் அறிஞர்களுடன் கலந்து பேசி அவ்வார்த்தைகள் பொருத்தமானவையாக இருப்பதாக அவர்கள் கருதினால் அடுத்த பதிப்பில் அவற்றை நான் சேர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறேன். மனிதகுல வரலாற்றை பற்றிய சுவையான தகவல்களை அறிவார்ந்த தமிழ் வாசகர்களை சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இப்புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதன் எல்லா அம்சங்களும் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று பெரும் முயற்சியுடனும் உண்மையான அக்கறையுடனும் நான் மொழிபெயர்த்துள்ள போதிலும் என்னையும் மீறி ஏதேனும் தவறுகள் எங்கேனும் இடம்பெற்றிருந்தால் நீங்கள் அவற்றை பொறுத்துக் கொள்ளுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவற்றை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினால் அடுத்த பதிப்பில் நான் அவற்றை திருத்திக் கொள்கிறேன். உங்கள் வாசிப்பு பயணம் இனிமையானதாகவும் உங்களுக்கு குதூகலமூட்டுவதாகவும் அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாகலட்சுமி சண்முகம். ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம் இனிதாக அமையும் என்றும் விறுவிறுப்பானதாகவும் சிந்தனையை தூண்டக்கூடிய வகையிலும் அமையும் என்ற நம்பிக்கையோடு பயணத்தை தொடங்கலாம். பயணத்திற்கு முன் வரலாற்றின் வரலாறு. 1350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சத்தில் பருப்பொருளும் ஆற்றலும் தோன்றுகின்றன. இயற்பியல் பிறக்கிறது. அணுக்களும் மூலக்கூறுகளும் தோன்றுகின்றன. வேதியியல் பிறக்கிறது. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவாகிறது. 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினங்கள் தோன்றுகின்றன. உயிரியல் பிறக்கிறது.
60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ பேரினத்தின் சிம்பன்சிகளும் பொதுவான மூதாதையரும் தோன்றுகின்றனர். 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் ஹோமோ பேரினம் தோன்றுகிறது. முதன் முதலாக கற்கருவிகள் உருவாக்கப்படுகின்றன. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ பேரினம் ஆப்பிரிக்காவில் இருந்து யுரேஷியாவிற்கு பரவுகிறது. பல்வேறு மனித இனங்கள் உருவாகின்றன. 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நியாண்டர்தால் இனத்தினர் ஐரோப்பாவிலும் மத்திய கிழக்கிலும் தோன்றுகின்றனர். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பின் அன்றாட பயன்பாடு நடைமுறைக்கு வருகிறது. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோசேப்பியன்ஸ் இனம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றுகிறது. 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவு புரட்சி மலர்கிறது. மொழி கண்டுபிடிக்கப்படுகிறது. வரலாறு உதயமாகிறது. ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவிற்கு வெளியே பரவுகின்றனர். 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோசேப்பியன்ஸ் ஆஸ்திரேலியாவில் குடியேறுகின்றனர். அங்கு உள்ள பூதாகரமான விலங்குகள் அழிகின்றன. 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு நியாண்டர்தால் இனத்தினர் பூண்டோடு அழிகின்றனர். 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோசேப்பியன்ஸ் அமெரிக்காவில் குடியேறுகின்றனர். அங்குள்ள பூதாகரமான விலங்குகள் அழிகின்றன. 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ புளோரன்சிஸ் என்ற இன்னொரு மனித இனம் பூண்டோடு அழிகிறது. மனித இனங்களில் ஹோமோசேப்பியன்ஸ் இனம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண் புரட்சி மலர்கிறது. உணவுக்காக தாவரங்கள் பயிரிடப்படுகின்றன. விலங்குகள் பழக்கப்படுத்தப்பட்டு வீடுகளிலும் வயல்களிலும் தோட்டங்களிலும் வளர்க்கப்படுகின்றன. நிரந்தர குடியேற்றம் தொடங்குகிறது. 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மன்னராட்சி, பேச்சு மொழியின் எழுத்து வடிவம், பணம் ஆகியவை தோன்றுகின்றன. பல கடவுளர் கோட்பாட்டை உள்ளடக்கிய மதங்கள் தலை தூக்குகின்றன. 4,250 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றின் முதல் பேரரசனான ஷர்கானின் அக்கேடிய பேரரசு உதயமாகிறது. 2,500 ஆண்டுகளுக்கு முன்பு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. உலகளாவிய பணம் பெறப்படுகிறது. மனிதகுல நன்மைக்கான உலகளாவிய அரசியலமைப்பு என்ற பிரகடனத்துடன் பாரசீக பேரரசு முளைக்கிறது. அனைத்து உயிர்களையும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கும் நோக்கத்துடன் இந்தியாவில் புத்த மதம் தோற்றுவிக்கப்படுகிறது. 2,000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் ஹான் பேரரசும் மத்திய தரைக்கடல் பகுதியில் ரோமானிய பேரரசும் தோன்றுகின்றன. கிறிஸ்தவ மதம் தோற்றுவிக்கப்படுகிறது. 1,400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய மதம் தோற்றுவிக்கப்படுகிறது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் புரட்சி மலர்கிறது. மனித குலம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகாரத்தை கைப்பற்ற தொடங்குகிறது. ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்கின்றனர். பெரும் கடல்களை வெற்றி கொள்ள தொடங்குகின்றனர். ஒன்றிணைந்த வரலாற்று களமாக உலகம் மாறுகிறது. முதலாளித்துவம் தலை தூக்குகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு தொழிற்புரட்சி வெடிக்கிறது. குடும்பமும் சமூகமும் புறக்கணிக்கப்பட்டு நாடும் சந்தையும் அவற்றின் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. தாவரங்களும் விலங்குகளும் பெரும் எண்ணிக்கையில் பூண்டோடு அழிகின்றன. தற்போது பூமி என்ற கோளின் எல்லையை மனிதர்கள் கடக்கின்றனர். அணு ஆயுதங்கள் மனித குலத்தின் இருத்தலை அச்சுறுத்துகின்றன. இயற்கை தேர்ந்தெடுப்பு செயல்முறையால் அன்றி நுண்ணறிவுசார் வடிவமைப்பின் மூலம் உயிரினங்கள் உருவாவது அதிகரிக்கிறது. எதிர்காலத்தில் நுண்ணறிவுசார் வடிவமைப்பின் மூலம் உருவாக்கப்படும் படைப்புகள் வாழ்வின் அடிப்படை கோட்பாடாக மாறப்போகிறது. ஹோமோசேப்பியன்ஸின் இடத்தை ஆதி மனிதர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளப் போகின்றனர். இந்த வரலாற்று புத்தக பயணத்தில் உங்களோடு செவிவழி பயணியாக நான் எவி மகிழா. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மகிழா. இணைந்திருங்கள், வியந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.